வெல்கம் டு வில்டாஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ரெசிபி ஒன்று தான் செய்ய போகிறோம். இது வாயில் வச்சுன்னா அப்படியே கரைஞ்சிரும். இப்போ நான் ஒரு சின்ன கப்பில் நீங்கள் எந்த கப் வேணால் எடுத்துக்கலாம். ஒரு கப் பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 ஹவர் ஊற வச்சுக்கிறேன். இது ஊறத்துக்குள்ளே ஒரு தேங்காய் உடச்சி அரை முடி தேங்காய் எடுத்துக்கிறேன். அரை முடி தேங்காவை நல்லா கட் பண்ணி அந்த மேலே இருக்க கருப்பெல்லாம் எடுத்துகிட்டு அது கூட 3 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா தேங்காய் பால் 3 டம்ளர் எடுத்துக்கலாம். அதாவது 3 கப்பு, எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதுக்கு 3 கப்பு வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போது அரிசியை நல்லா மைய அரைச்சிக்கணும், பேஸ்ட்டு போல் அரைச்சிக்கணும். அது கூட வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம், அப்புறமா ஒரு முட்டை சேர்த்துக்கலாம், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மைய அரைச்சிட்டு இப்போ இட்லி பாத்திரத்தில் எப்படி நம்ம அரிசி அரைக்கும் போது தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. இந்த 3 கப்பு வந்து தேங்காய் பால் எடுத்தோம்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த மிக்ஸி ஜார்லேயே 1 கப் பச்சரிசிக்கு நம்ம 1லேருந்து 2க்குள்ளே நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் 1.5 சேர்த்துக்கலாம், 1.25 கூட சேர்த்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு சாப்பிட்ற தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு